போலி செய்யலாம் வாங்க. 1 கிலோ மைதா எடுத்துருக்கேன். அது கூட கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1 கிலோவுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோங்க. உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. நல்லா கலந்துட்ட அப்புறம் தண்ணி ஊற்றி மாவை கொஞ்சம் இளக்கமாக பிசைங்க. இது போல் நல்லா பிசைஞ்சு வச்சுடுங்க. கொஞ்சம் மாவு கொஞ்சம் இளக்கமாக இருக்கணும், மாவு டைட்டாக பிசையக்கூடாது. இது போல் பிசைஞ்சிட்டு நல்லா ஒரு ஸ்பூன் எண்ணெய் இப்படி மேலே ஊற்றி தடவி வச்சுடுங்க. ஏன்னா மாவு வந்து உலர்ந்து போகாமல் இருக்கும். அதுக்காக தான் 2 ஸ்பூன் எண்ணெயை இது போல் பூசி வச்சுடுங்க. இது ஒரு 4 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் ஊறினா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும். நல்லா மூடி வச்சுடுங்க. இப்போது கடலைப்பருப்பை வேக வச்சுக்கலாம் வாங்க. ஒரு 1/2 கிலோ பருப்பு கல் மண் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவி 3/4 வேக்காடு வேக வச்சுக்கணும். வேக வச்சு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கடலைப்பருப்பை இது போல் 3/4 பதமாக வேக வச்சுக்கணும். ரொம்ப வேக வச்சிட்டோம்னா போலி நல்லா வராது. நல்லா பார்த்துக்கோங்க, 3/4 பதமாக வேகணும். உடனே என்ன பண்ணுங்க, ஒரு துணியை போட்டு ஆற வச்சுடுங்க. நம்ம பச்சரிசி எப்படி மாவு அரைக்கிறோமோ அதே போல தான். கொஞ்சம் ஈரம் போன உடனே எடுத்து மாவை அரைச்சிக்கலாம். அதில் இருக்கிற ஈரம் சூடு ரெண்டுமே குறைஞ்சிடுங்க. மறுபடியும் சொல்கிறேன், 3/4 பதமாக தான் வேகணும். ரொம்ப வெந்துடுச்சுன்னா கடலைப்பருப்பு கட்டி ஆகிடும், குழ குழன்னு போயிடும். இது போல் நல்லா ஆற வச்சுக்கோங்க. சுத்தமாக சூடு இருக்கக்கூடாது. உங்களுக்கு அரைக்கும் போது காட்டுறேன். வச்ச கடலைப்பருப்பை இது போல் மிக்சியில் நைஸாக மாவு போல் அரைச்சிக்கணும். அதில் சின்ன சின்ன கட்டிங்கெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. அரிசி மாவு போல் நைஸாக அரைச்சிக்கணும். இது போல் நல்ல பூவாக மெத்துன்னு அரைச்சிக்கிட்டு அரைச்சி முடிச்சிட்ட அப்புறம் இந்த வெல்லம் தான் கரெக்டாக செய்யணும். இதில் இருக்கிற சீக்ரெட்டே வெல்லம் தான். வெல்லத்தை வந்து இடிக்கக்கூடாது. வெல்லத்தை வந்து இப்படி நைஸாக இப்படி அரிஞ்சு வச்சுக்கணும். கட்டியே இருக்கக்கூடாது. இது மாதிரி நைஸாக அரிஞ்சு வச்சுக்கணும். அதே போல் கடலைப்பருப்பையும் நைஸாக பூ மாதிரி துருவி மிக்சியில் துருவி வச்சுக்கணும். சின்ன கட்டி கூட இருக்கக்கூடாது வெல்லத்தில். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு 2-3 சுற்று தான் சுற்றணும். ரொம்ப சுற்றினோம்னா தண்ணி விட்டு போயிடும். கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கோங்க, ரொம்ப போடாதீங்க. டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வேணால் கூட போட்டுக்கோங்க. வெல்லம் போதுமானு கொஞ்சம் வாயில் போட்டு பார்த்துட்டு வேணும்னா மறுபடியும்
போட்டுக்கோங்க. எனக்கு வெல்லம் இது போதும், உங்களுக்கு வேணும்னா மறுபடியும் போட்டுக்கோங்க. ரொம்ப அரைச்சிடாதீங்க, குழ குழன்னு போயிடும். போதுங்க, இதுக்கு மேலே அரைக்காதீங்க. இது மேலே அரைச்சி ஒரு பாத்திரத்தில் சேர்த்து வச்சுக்கோங்க. பாருங்க, இது போல் இருக்கணும். இப்போது ஏலக்காயை இதே போல் எல்லாத்தையும் மொத்தத்தையும் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சி வச்சுட்டு ஏலக்காய் ஒரு 10 ஏலக்காயோட சர்க்கரை 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இன்னும் நைஸாக நல்லா அரைக்கணும். இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அரைச்சி வச்ச ஏலக்காய் தூள் நல்லா கலரிட்டு, ரொம்ப நேரம் கலராதீங்க, கை சூட்டுக்கு உருகி போயிடும். இது வெல்லம் உருகி போயிடும். நல்லா அப்படி பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டைங்களா உருட்டி வச்சுக்கோங்க. அதே போல் மாவு பிசைஞ்சு வச்சோம் இல்லைங்களா, அந்த மாவையும் இதில் எத்தனை உருண்டை வருதோ அத்தனை பாகமாக பிரித்து வச்சுக்கோங்க. நல்ல உருண்டை பிடிப்பு இல்லாமல் நல்லா அது போல் அழகாக உருட்டி வச்சுக்கோங்க. மொத்தம் 38 பாகமாக பிரித்து வச்சுருக்கேன். இப்போ மாவையும் அதே போல் பிரித்து வச்சுக்கலாம். மாவு வந்து 3 மணி நேரம் ஊறினா போதும். மாவு ஆறி போயிடும், அதனால் நான் பிரிச்சுக்கிட்டு கரெக்டாக அந்தந்த பாகத்துக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. ஒம்பது உருண்டைங்க செஞ்சு வச்சுக்கிட்டேன். காற்றாறக்கூடாது மாவு, அதனால் இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு போட்டு செய்வாங்க, எண்ணெய் போடாமல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கையில் தட்டுறதை விட இந்த மாதிரி மாவு போட்டு தரட்டினா எவ்வளோ மெலிசாக வருமோ அவ்வளோ மெலிசாக வரும்.
அது வேகிறதுக்குள்ளே இன்னொன்று பண்ணிக்கலாம். கோழி நல்லா வரணுன்னா பருப்பு 3/4 வேக்காடாக வேக வைக்கணும். நல்லா மாவு போல் அரைச்சிக்கணும். வெல்லத்தை இடிக்கக்கூடாது, நல்லா நைஸாக சீவி எடுத்துக்கணும். ரெண்டுத்தையும் கலந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். ரொம்ப அரைச்சோம்னா தண்ணி விட்டு போயிடும். தண்ணி விடாமல் இருந்தால் தான் நல்லா கெட்டியாக வரும் பாகு, உள்ளே வைக்கிற பூர்ணம். அப்போ தான் நம்ம இது போல் தேய்க்கும்போது குழ குழன்னு ஆகாமல் நல்லா அழகாக வரும். நீங்கள் கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். எவ்வளோ மெலிசாக வேணாலும் தேய்ச்சிக்கலாம். கரெக்டாக பதங்காணி செஞ்சோம்னா நல்லா கரெக்டாக வரும். பருப்பு 3/4 வேக்காடு வேகணும். வெல்லத்தை நல்லா சீவிக்கணும். மிக்சியில் போட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா அரைச்சிக்கணும். அரைக்கும்போது ரொம்ப அரைக்கக்கூடாது, அது ரெண்டும் கலந்தால் போதும். மெடிசானாலும் தேய்ச்சிக்கணும். இதில் எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம், சீக்கிரமாக வெந்துடும். நாங்கள் எண்ணெய் நிறைய ஊற்ற மாட்டோம். அதில் சாப்பிடும்போது நெய்யை பூசிட்டு சாப்பிடுவோம், அதனால் நிறைய எண்ணெய் ஊற்ற மாட்டோம். அவ்வளோதாங்க. இது போல் போடுங்க போடும்போது, இல்லைன்னா ஆவரி அடிச்சிடும். அடுத்தது பாருங்க, அதுக்குள்ளேயும் இன்னொன்று செஞ்சுக்கலாம். இன்னொரு தடவை சொல்லி கொடுத்துட்றேன், பார்த்துக்கோங்க. கையில் எப்படி விரிச்சுக்கோங்க, ஒரே அளவாக விரிச்சுக்கிட்டு பூர்ணத்தை உள்ளே வச்சு இப்படி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. அது வேக்கிறதுக்குள்ளேயும் லைட்டாக தேய்ச்சி வச்சுக்கணும். ரெண்டு சொட்டு வேணால் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் கட் பண்ணு. இதை ஃப்ரிட்ஜில் 2 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி சூடு பண்ணி சாப்பிடுங்க. எவ்வளோ மெலிசாக வேணுமோ அவ்வளோ மெலிசாக விரிச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க போலி.
மாவு மட்டும் நல்லா 3 மணி நேரம் ஊறணுங்க. அடிக்க வேணாம், பிசைய வேணாம், ஒன்றும் செய்ய வேணாம். இதில் இருக்கிற சீக்ரெட்டு, பருப்பு 3/4 வேக்காடு வேகணும், வெல்லம் சீவிக்கணும். அரைக்கிற பதம் தான் இருக்குது. குழ குழன்னு போகாமல் நல்லா கெட்டியாக அரைச்சிக்கணும். அப்படி உங்களுக்கு பதம் தப்பி போயிடுச்சுன்னா கடாயில் வச்சு நல்லா சுடு பண்ணி கெட்டி பண்ணிக்கோங்க. ஆனால் அது டேஸ்ட் நல்லா இருக்காது. அதுலேயே வெந்து வெல்லமும் பருப்பும் வெந்து போகிறதால டேஸ்ட் நல்லா இருக்காது. போலி செஞ்சு முடிச்சாச்சு. நம்ம எண்ணெய் கம்மியாக ஊற்றுறதால நல்லா நெய்யை போட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அவ்வளோதான். பசங்கிட்ட கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. இல்லை நெய்யை தொட்டுக்கிட்டு பிரித்து நெய்யை தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். மறுபடியும் சுட வச்சு கொஞ்சம் சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே போல் செஞ்சுட்டு வாருங்க.